ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட்டிங் ஃபார் தி டெலிவிஷன் நியூஸ்காஸ்ட். அப்படின்னா இப்போ வந்து ஒரு டெலிவிஷன் நியூஸ் சேனலில் வந்து நம்ம நியூஸை பப்ளிஷ் பண்ண போகிறோம், அதாவது நியூஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த நியூஸ் வந்து நம்ம எப்படிலாம் ரைட் பண்ணணும், அந்த நியூஸ்க்கு வந்து என்னென்னலாம் தேவை, எதெல்லாம் எலிமினேட் பண்ணணும், எதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி நியூஸ் கண்டென்ட் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 பார்க்காதவங்க பார்ட் 1 மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். பார்ட் 3 வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க சம்மரிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரைட்டிங் ஃபார் டெலிவிஷன் நியூஸ்காஸ்ட் இஸ் அ ஸ்பெஷலைஸ்டு ஃபார்ம் ஆஃப் ஜேர்னலிசம்னு சொல்கிறாங்க. ஒரு ஜேர்னலிசம்லேயே வந்து நியூஸ்காஸ்ட் வந்து எழுதுறது, அதாவது டெலிவிஷனுக்கு வந்து ஒரு நியூஸ்காஸ்ட் எழுதுறது ரொம்பவே ஸ்பெஷலைஸ்டான விஷயமா. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு அப்படின்னா அது நிறையா லீகலான இஷ்யூஸ் அண்ட் எத்திக்கலான இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எதுக்கு அப்படின்னா, அந்த நியூஸ் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ண நியூஸ் வந்து தப்பாயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான், நம்ம வந்து டோட்டலாக நம்மளை காலி பண்ணிவிடுவாங்க. ஏன் அப்படின்னா, இல்லாத ஒரு விஷயத்த, நடக்காத ஒரு விஷயத்த தப்பான ஒரு ஆளை வச்சு அவங்க வந்து சொல்லிடக்கூடாது இல்லையா? அதனால் நியூஸ் வந்து நம்ம கண்டென்ட் எழுதும்போது ரொம்பவே கான்ஷியஸாக இருக்கணும். அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தட் ரெக்வயர்ஸ் கிளியர், கான்சைஸ் அண்ட் என்கேஜிங் கண்டென்ட் டெய்லர் டு போத் வியூவர்ஸ் அண்ட் போட்காஸ்டர்ஸ். ஒரு வியூவர்ஸ்க்கும் போட்காஸ்டருக்கும் என்கேஜிங் பண்ணுற மாதிரியே அது ரொம்ப கிளியராக, கான்சைஸாக நம்மளோட ஆடியன்ஸை வந்து என்கேஜிங்லேயே வச்சுருக்கிற மாதிரி இருக்கணும் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போலாம் வந்து ஒரு நியூஸ் சேனல் மட்டும் கிடையாது, 10-15 நியூஸ் சேனல் இருக்குது. ஸோ இவங்களோட டிஆர்பி ஏறணும் அப்படின்னா இவங்க வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டு, ஒரே கண்டென்ட்டே வந்து அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கொடுத்தே ஆகணும். ஸோ அப்போது இந்த சேனல் பிடிக்கல அப்படின்னா அவங்க நெக்ஸ்ட்டு வேறு சேனல் மாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க சேனலில் வந்து இருக்கணும், என்கேஜிங்காக இருக்கணும், டிஆர்பி ஏறணும் அப்படின்னா இவங்க வந்து கண்டென்ட்டை வந்து நல்லபடியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நியூஸ் சேனலில் வந்து எப்படி நம்ம நியூஸ் ரைட் பண்ணணும், நியூஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கிளாரிட்டி அண்ட் சிம்ப்ளிசிட்டி. ஒரு நியூஸ் சேனலில் வந்து கிளாரிட்டியாக இருக்கணும், சிம்ப்ளிசிட்டியாக இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம நியூஸ் வந்து சொல்லும்போது கிளாரிட்டியாகவும் சிம்ப்ளிசிட்டியாகவும் இருக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான கான்வர்சேஷ்னல் லாங்குவேஜ், அதாவது ரொம்ப நம்ம கலோக்கியலான லாங்குவேஜ் யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் நமக்கு புரிகிற மாதிரி இருக்கிற ஒரு கான்வர்சேஷனான லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இதுலேயுமே ஜர்கான்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸான டேர்மை வந்து அவாய்ட் பண்ணணும். அன்னெசரியாக எந்த இடத்துலையுமே வந்து ஜர்கான்ஸு, அந்த காம்ப்ளெக்ஸான வேர்ட்ஸு, கொஞ்சம் புரிகிறதுக்கு கஷ்டமாக இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணுறது நல்லது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அதனால் கொடுக்க முடியாது. மக்கள் வந்து யோசிக்கிற மாதிரி இருக்கும், அந்த வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு உள்ள வேர்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. அதுதான் கிளியர் அண்ட் சிம்ப்ளிசிட்டி. ரைட் ஆஸ் இஃப் யூ ஆர் ஸ்பீக்கிங் டைரக்ட்லி டு த ஆடியன்ஸ். நம்ம ஆடியன்ஸோடு வந்து டைரெக்டாக வந்து ஸ்பீக் பண்ணுற மாதிரியே வந்து ஒரு கான்வர்சேஷன் மூலியமாக நம்ம கொடுத்தா கூட ஓகே தான். எப்படி நம்ம டைரெக்டாக பேசுவோமோ அதே மாதிரி இருக்கணும். கிளியர் அண்ட் சிம்ப்ளிசிட்டி என்னெல்லாம் இருக்கணும், அண்ட் கான்வர்சேஷனலாக இருக்கணும், சிம்பிளான லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும், ரொம்ப ஓவராக வந்து ஹைஃபையான லாங்குவேஜ் தேவை கிடையாது, ஜர்கான்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணணும், நம்ம டைரெக்டாக பேசுகிற மாதிரியே வந்து யூஸ் பண்ணால் போதும். அப்புறம் வந்து கான்சைஸ்னஸ் அப்படின்னா டிவி நியூஸ் ஸ்கிரிப்ட் ஆர் ப்ரீஃப் டியூ டு டைம் கான்சன்ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த நம்ம கொடுத்துருக்குற டைமிங்கை பொறுத்து இருக்குது. இப்போது சில நியூஸ்க்கெலாம் வந்து இப்போது டாப் 10லாம் போடுவாங்க, 1லேருந்து 100 நியூஸ் வரைக்கும் வாசிப்பாங்க. அப்போது அதுக்கெல்லாமே வந்து நம்ம ப்ரீஃபானா கொடுத்துட்ருக்க முடியாது, சும்மா ஒரு ஹெட்டிங் மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் நம்ம வந்து ப்ரீஃபாக நியூஸ் கொடுக்குறதுக்குன்னே சில நியூஸஸ் வந்து இருக்குது. சில டைமிங்கில் வந்து எல்லா நியூஸையுமே ப்ரீஃபாக சொல்லுவாங்க. அப்போது அதே மாதிரி சொல்கிற நியூஸ்க்கு வந்து வாட்டு, ஹூவு, வேரு, வென்னு, ஒய்யு, ஹவ்வு அப்படிங்கிற எல்லா கொஸ்டினுக்குமே அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஆன்சர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆன்சர் பண்ணுறப்ப தான் அந்த கண்டென்ட் வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆகும். அப்படின்னா தானே யாருக்கு நடந்தது, எங்கே நடந்தது, எப்போ நடந்தது, ஏன் நடந்தது, எதுக்காக நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும்போது தானே அதோட பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். அதை தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா என்கேஜ்மெண்ட் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான கிராப்பிங் அட்டென்ஷன் இருக்கணும்.
அந்த நியூஸ் வாசிக்கிற போதே வந்து ஆடியன்ஸ் வந்து அவங்க பக்கம் திரும்புகிற மாதிரி வந்து அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டோட அந்த வாய்ஸ் மாடுலேஷன்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறப்போ அந்த அட்டென்ஷன் வந்து கிராப் ஆகும். ஆடியன்ஸை வந்து அவங்க பக்கத்தில் என்கேஜ்மெண்ட்டாக வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஹைலைட் த மோஸ்ட் நியூஸ் ஒர்த்தி அக்செப்ட் ஆஃப் அ ஸ்டோரி ஏர்லியர் ஆன். ஒரு நியூஸ் ஒர்த்தியான விஷயத்த நல்லா ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அக்யூரசி அண்ட் ஆப்ஜெக்டிவிட்டினா ஃபேக்ட் செக் தரோலி. நம்ம என்ன பண்ணணும்னா அக்யூரேசி அண்ட் அப்ஜெக்டிவிட்டியில் வந்து நம்ம கொடுக்க போகிற கண்டென்ட் வந்து ஃபேக்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஏன்னா அது வந்து தப்பாக இருந்தது அப்படின்னா அதுக்கான விளைவுகள் வந்து பயங்கரமாக இருக்கும். பின் விளைவுகள் பப்ளிஷ் ஆனதுக்கு பிறகு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லீகலாகவும் எத்திக்கலாகவும் நிறைய இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய காப்பிரைட்ஸ் இருக்குது. தேவையில்லாமல் நம்ம தப்பான ஒரு நியூஸை பப்ளிஷ் பண்ணுறப்போ நிறையா இஷ்யூஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவாய்ட் ஒப்பீனியன் ஆர் பயாஸ் அன்லெஸ். இப்போ நம்ம வந்து ஒரு நியூஸை வந்து வாசிக்கிறோம் அப்படிங்கிறப்போ ஒரு நியூஸை வந்து எழுதுகிறோம் அப்படிங்கிறப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு நியூஸ் கண்டென்ட் வந்து நம்ம எழுதிட்டுருக்கோம். கண்டென்ட் எழுதிட்டு போது நமக்கே அப்படியே ரத்தம்லாம் சூடாகி இந்த விஷயத்தில் வந்து அவங்க இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஓனான கருத்துக்கள் எல்லாமே இன்புட் பண்ணக்கூடாது. நம்மளோட பர்சனல் ஒப்பீனியனை உள்ளே வந்து கொண்டு வரக்கூடாது. அந்த கண்டென்ட்டை தான் எழுதணுமே தவிர அந்த ஒப்பீனியன்ஸ் எல்லாம் நம்ம உள்ளே கொண்டு வரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பயாஸ்டாக இருக்கவே கூடாது. பயாஸ்டாக இருந்தோம் அப்படின்னா இந்த பக்கமும் நம்ம பேசக்கூடாது, அந்த பக்கமும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரைட்டிங் அண்ட் எடிட்டோரியல் ஆர் கமெண்ட்ரி பீஸ். ஒரு எடிட்டோரியலாக ஒரு கமெண்ட்ரி பீஸாக தான் நம்ம எழுதணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விஷுவல் அலைன்மெண்ட்ஸ். நம்ம ஒரு டெலிவிஷனில் நியூஸ் காஸ்ட் போகிறோம் அப்படின்னா விஷுவலாகவும் காட்டுவோம் இல்லையா? அப்போ விஷுவல் அலைன்மெண்ட்ஸும் ரொம்பவே முக்கியம்னு சொல்கிறாங்க. ரைட் டு காம்ப்ளிமெண்ட் விஷுவல் கிராஃபிக் அண்ட் ஃபுட்டேஜ். ஒரு விஷுவல் கிராஃபிக்காக ஃபுட்டேஜை வந்து நல்லா ஒரு காம்ப்ளிமெண்ட்டோடு வந்து நம்ம எழுதணும். மென்ஷன் ஸ்பெசிஃபிக் அண்ட் விஷுவல்ஸ் இன் ஸ்கிரிப்ட் டு ஹெல்த் ஆங்கர் ட்ரான்சிஷன் சிமில்லி. ஒரு ஆங்கர்னால் வந்து டெலிவிஷனில் வந்து மேக்ஸிமம் வந்து நியூஸ் ரீடர்ஸ் தான் வந்து நியூஸ் வாசிப்பாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம விஷுவலாக காட்டுறப்ப வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட்டோட சீம்லெஸ்ஸாக வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு பேக்ரவுண்ட் செட்டிங்கு, அந்த லைட்டிங்கு, அது மட்டும் இல்லாமல் அந்த சவுண்டிங் எஃபெக்ட்லாம் நல்லா இருக்கும்போது தான் வந்து ஆடியன்ஸ் வந்து அவங்க சேனலை நோக்கி அந்த டெலிவிஷன் வந்து பார்ப்பாங்க. இல்லை கண்டென்ட் ஓகே, பட் இந்த விஷுவல் இமேஜ் வந்து நல்லா இல்லைனாலும் ஆடியன்ஸ் வந்து என்கேஜிங்காக இருக்க மாட்டாங்க. தே கேன் ரெடி டு சேஞ்ச் த சேனல். அவங்க வந்து சேனலை வந்து மாற்றுறதுக்கு ஆடியன்ஸ் ரெடியாக தான் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹெட்லைன் ஆஃப் தீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹெட்லைன் ஆஃப் தீஸ் அப்படின்னா ஷார்ட் கேட்சி சம்மரி ஆஃப் அ ஸ்டோரி டிசைன் டு என்டைஸ் வியூ டு கீப் வாட்சிங். ஹெட்லைன் போடுவாங்க இல்லையா? ஒரு நியூஸ் வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஹெட்லைன் எல்லாம் வாசிச்சுட்டு இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லுவாங்க. அந்த ஹெட்லைனை வச்சே நம்ம வந்து அந்த நியூஸில் என்ன இருக்குதுன்னு கொஞ்சம் வந்து நம்ம கெஸ் பண்ணலாம். அண்ட் அந்த ஹெட்லைனில் நல்ல கண்டென்ட் இருந்தால் தான் நம்ம வந்து அடுத்தது உட்காந்து பார்க்கவே செய்வோம் அந்த நியூஸை. சரி பார்க்கலாம், நியூஸில் வந்து என்ன இருக்குது, அப்போது ஏதோ இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்ப்போம். ஸோ அந்த ஹெட்லைன் வந்து கொஞ்சம் கண்டென்ட்டையும் கொடுக்கணும், அதே டைமிங்கில் வந்து நமக்கு கேட்சியாகவும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. தென் வந்து லீட் த ஒப்பீனியன் சென்டென்ஸ் ஆஃப் அ ஸ்டோரி. இட் ஷுட் இமீடியட்லி ஆன்சர் 1 or 2 ஆர் வெஸ் அண்ட் ஹூக் த வியூவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வியூவர்ஸை வந்து ஹூக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அந்த ஓப்பனிங் சென்டென்ஸ் இப்போ வந்து என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கோட் சொல்லியோ ஒரு ஃபேமஸான சென்டென்ஸ் சொல்லியோ வந்து ஆரம்பிப்பாங்க. அப்போது வந்து அந்த இமீடியட் ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஷுட் இமீடியட்லி ஆன்சர் 1 or 2 ஆஃப் WH கொஸ்டின் அண்ட் ஹூக் தி வியூவர்ஸ். ஏதாவது ஒரு 2-3 கொஸ்டின்ஸ்க்கு வந்து அவங்க வாட் வேர் அப்படிங்கிற இதுக்கு வந்து அவங்க ஆன்சர் பண்ணுற மாதிரியான இது இருக்கணும். அந்த ஹெட்டிங்லேயே வந்து என்ன யாருக்கு அப்படிங்கிற மாதிரினா இன்னும் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். வியூவர்ஸை வந்து கொஞ்சம் ஹூக் பண்ணி இழுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அவங்களோட அட்டென்ஷனை வந்து நம்மளால் கிராப் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பாடி. அந்த நியூஸோட பாடி வந்து எப்படி இருக்கணும்னா ப்ரொவைட் டீட்டெயில் இன் டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் அ இம்பார்ட்டன்ஸ் லைக் இன்வெர்டட் பிரமிட் ஸ்ட்ரக்சர். ஒரு பிரமிட் ஸ்ட்ரக்சர் மாதிரி. இன்வெர்டட் பிரமிட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நியூஸை பற்றின வாட்டு வென்னு வேறு ஹவ்வு அப்படிங்கிற எல்லா கொஸ்டினுக்குமே வந்து ஆன்சர் இருக்கணும். அந்த கொஸ்டினுக்கு எல்லாம் ஆன்சர் இருந்தால் தான் ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸை வந்து
நம்மளால் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த பாடி ஆஃப் அ ஸ்ட்ரக்சர் வந்து இன்வெர்டட் பிரமிட் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கணும். பிரேக்கப் லாங் சென்டென்ஸ் அண்ட் யூஸ் ஷார்ட் டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஒரு லாங்காக நம்ம பேசேஜ் மாதிரி ஒரு சென்டென்ஸை ரீட் பண்ணுறதுக்கு பதில் அதை கட் பண்ணி ஒரு ஷார்ட்டான சென்டென்ஸ், ஆனால் அந்த லாங் சென்டென்ஸில் உள்ள மீனிங் வந்து இந்த ஷார்ட்டான சென்டென்ஸில் எந்த அளவுக்கு நம்மளால் சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்கி பட் மீனிங் சேஞ்ச் ஆகாமல் நம்ம வந்து சுருக்கணும். பேராஃப்ரைஸ் பண்ணணும். தெரியும்ல பேராஃப்ரைஸ்னால் என்ன அப்படின்னு. மீனிங் மாறக்கூடாது பட் வளவலனும் போகக்கூடாது. பேராஃப்ரைஸ் பண்ணி நம்ம வந்து அதை ஷார்ட் பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. கோட்ஸ் ஆர் சவுண்ட் பீட்ஸ். இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் பிக் பாஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்லேயே புப்பு புப் அப்படி சொல்லிட்டு ஒரு சவுண்டோட வந்து ஓப்பன் ஆகும். அண்ட் அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அப்படி ஏதாவது ஒரு சவுண்டை கொடுக்கலாம். பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னா அதுக்கு தனியாக சவுண்ட்ஸ் இருக்கும். இல்லைன்னா ஏதாவது கோச் மூலியமாக வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஒரு ப்ரீ ரெக்கார்ட் மூலியமாக நம்ம ஏதாவது இன்டர்வியூ ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ரிமார்க் ஏதாவது பீப்புளுக்கு ஸ்டோரி ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கோட்ஸு இந்த சவுண்ட் பீட்டு இது எல்லாமே ரொம்பவே முக்கியம்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா ஆடியன்ஸோட அட்டென்ஷனை வந்து நம்மளால் ஈஸியாக கிராப் பண்ண முடியும். என்னமோ சொல்ல வர்றாங்கப்பா நம்ம கவனிக்கலாம். ஏன்னா ஒரு மியூசிக் இல்லாமல் எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே இல்லாமல் பீப்புள்ஸ் ஆர் நாட் இன்ட்ரெஸ்ட் டு வாட்ச். பீப்புளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. என்னடா போட்டு எப்போவுமே சொன்னதே தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடாது, இன்ட்ரெஸ்டிங்காக எதாவது சொல்லணும்னு சொல்கிறாங்க. கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, wrap up with brief summary or forward looking statement. ஒரு ப்ரீஃபான சம்மரி இல்லை அப்படின்னா ஒரு ஃபார்வர்ட் லுக்கிங்கான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும். மொத்தமாக அந்த நியூஸ் வந்து அப்படி தான் இருக்கணும். ஒரு ப்ரீஃபான சம்மரி அப்படின்னா நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய கண்டென்ட் எல்லாம் கொடுத்துடணும். ஆனால் அது வந்து ஒரு டீட்டெயில்டிங்கான சம்மரிக்கு இருக்க வேண்டிய எல்லா கண்டென்ட்டுமே இந்த ப்ரீஃபில் வந்துடணும். ஆனால் அவ்வளோ வளவலன்னு இருக்கக்கூடாது. ஒரு ஃபார்வர்ட் லுக்கிங்கான ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இருக்கணும். மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே வந்து கொண்டு போவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிப்ஸ் ஃபார் ரைட்டிங் ஆங்கர் ஸ்கிரிப்ட். இப்போ வந்து ஒரு டிவி டெலிவிஷனில் ஆங்கர் இருக்காங்க அப்படின்னா நியூஸ் ரீடர் இருக்காங்கல்ல அவங்க தான். ரைட்டிங் ஃபார் த இயர்ஸ். அவங்க வந்து பார்க்குறதுக்கு அவங்க டான்ஸ் ஆடலை பாட்டு பாடலை. அப்போது நம்மளோட கண்ணுக்கு வேலைங்கிறத விட கண்ணு பார்க்கும் பட் அதை விட காதுகளுக்கு வந்து அதிகமான வேலை இருக்குன்னு சொல்கிறாங்க. ரைட் ஹவு பீப்புள் ஸ்பீக் நாட் இன் அ ஃபார்மல் எஸ்ஏ ஸ்டைல். ஆங்கர் வந்து சும்மா வந்தார்கள் போனார்கள் அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஸோ ஒரு நார்மலான ஒரு ஃபார்மல் எஸ்ஸே மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம மக்களோட மக்களாக எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி இருக்கணும். ஒரு எஸ்ஸே டைப்பில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யூஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு. ப்ரெசன்ட் டென்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இமிடியன்சி வந்து க்ரியேட் பண்ணி ஏதோ இப்போ நடந்த மாதிரி. இப்போ நீங்கள் போன வாரம் இல்லைன்னா போன மாதம் நடந்த நியூஸ் பேப்பரை நீங்கள் எடுத்து வாசிச்சிங்கன்னா கூட அதில் உங்களால் வந்து ஒரு இமிடியன்சி வந்து பார்க்க முடியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ இப்போ நடந்த மாதிரி இருக்கும். ஏன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணி எழுதுறனால மட்டும்தான் ஒரு இமிடியன்சி வந்து க்ரியேட் பண்ண முடியுது. கியூ விஷுவல்ஸ் அண்ட் கிராஃபிக்ஸ் அப்படின்னா யூஸ் பேராதட்டிக்கல் நோட்ஸ் டு சிக்னல் வென் விஷுவல்ஸ் அப்பியர் சச்சஸ் ஆன் கேமரா. விஓ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர், ஏர் கிராஃபிக், இது எல்லாமே வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து பேராதட்டிக்கல்ஸ் நோட் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் கேமரா அப்படின்னா ஆன் கேம் அப்படின்னா ஆன் கேமரா, விஓ அப்படின்னா வாய்ஸ் ஓவர் ஆர் கிராஃபிக், அந்த எடிட்டிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதை தான் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஆங்கரோட டிப்ஸ். ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுறதுக்கு வந்து ஆங்கருக்கான டிப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ரொனன்சியேஷன் நோட்ஸ். ப்ரொனன்சியேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்ஸ் இருக்குது. என்னென்னா ஒரு ஃபொனட்டிக் ஸ்பெல்லிங் வந்து ஒரு டிஃபிகல்ட்டான நேம் டேர்ம் எல்லாம் வந்து அவங்க முன்னாடியே சொல்லி பார்த்துடணும். ஏன் அப்படின்னா சில வார்த்தைங்க வந்து சிலருக்கு வராது. அவங்களுக்கு வந்து இந்த பேர் வந்து இப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுமா ஏன்னா அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுமான்னு தெரியாமல் ஒரு லைவ் நியூஸில் வந்து அவங்க தப்பாக வாசிடக்கூடாது. ஒரு 4 பேர் முன்னாடி வந்து அவங்க தப்பாக வந்து நேமை வந்து சொல்லிடவே கூடாது. ஸோ ப்ரொனவுன்சியேஷன் அண்ட் ஃபோனட்டிக் ஸ்பெல்லிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்ல வேண்டிய வார்த்தையெல்லாம் வந்து கரெக்டாக வந்து அவங்க செக் பண்ணிக்கணும். இன்க்ளூட் டிரான்சிக்ஷன் ஹெல்ப் ஆங்கர் மூவ் ஸ்மூத்லி பிட்வீன் த ஸ்டோரிஸ். ஒரு டிரான்சிக்ஷனை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுறது மூலயமா ஆங்கர் வந்து ஒரு ஸ்மூத்தான ஸ்டோரி வந்து சொல்லி முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்மூத்லி பிட்வீன் ஸ்டோரிஸ், ஆங்கர் மூவ் ஸ்மூத்லி பிட்வீன் அ ஸ்டோரின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆங்கர் கதை சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அது நல்லா ஒரு ஃப்ளோவியாகவே போயிட்டு முடியும். இல்லை அப்படின்னா
கொஞ்சம் வள அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற மாதிரி இருக்கும். பேலன்சிங் பிரிவிட்டி அண்ட் டீட்டெயில். பிரிவிட்டி அப்படின்னா சுருக்கி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆல்ரெடி தெரியும்ல. சுருக்கி சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம சுருக்கி சொல்லணும், அண்ட் டீட்டெயில் கொடுக்க வேண்டிய இடத்துல டீட்டெயில் கொடுக்கணும். இப்போது தேவையில்லாத கண்டென்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு அன்னெசரியான இன்ஃபர்மேஷனை வந்து ஆட் பண்ண தேவையில்லை. ஆனால் ஒரு டீட்டெயிலாக கொடுக்க வேண்டிய இடத்துல வந்து நம்ம டீட்டெயிலிங் பண்ணி தான் ஆகணும். அவாய்ட் ஓவர் சிம்பிளிஃபையிங் பட் டோன்ட் இன்க்ளூட் அன்னெசரி இன்ஃபர்மேஷன். அன்னெசரியான இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடாது, பட் ஓவர் சிம்பிளிஃபையும் பண்ணக்கூடாது. கொடுக்க வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கணும். எந்த ஒரு டீட்டெயிலுமே இல்லாமல் நான் சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு நடந்தது, எங்கே நடந்தது, எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாமல் சும்மா ஒரு கண்டென்ட்டை மட்டும் சொன்னாங்க அப்படின்னா அது வந்து பேலன்சிங் பிரிவிட்டி கிடையாது. ஸோ நம்ம பிரிவிட்டியும் பேலன்ஸ் பண்ணணும், அதே டைமிங்கில் வந்து டீட்டெயில்டாகவும் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. டைமிங் என்ஷூர் ஸ்கிரிப்ட் மேட்ச் டைமிங் அலோகேட்டட் ஃபார் ஈச் ஸ்டோரி. இப்போது நியூஸ் சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்குமே ஒரு 1 hour, half an hourக்கு மேக்ஸிமம் ப்ரோக்ராம் இருக்காது, இருக்கும் மேபி 5 minutes. இப்போ வந்து கேள்வி நேரங்கள்னா அப்படி சொல்லிட்டு 5 minutesக்குலாம் போடுறாங்க. ஒரு half an hour 1 hourலாம் வந்து ப்ரோக்ராம் இருந்ததுன்னா அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்க வந்து ஸ்கிரிப்டை வந்து அலோகேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன கண்டென்ட் சொல்ல போகிறாங்க, என்ன கதை சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமிங்க்கு என்னோடய ஸ்கிரிப்டுக்கு வந்து அவங்க இவ்வளோ தான் டைமிங் கொடுத்துருக்காங்க, ஸோ நான் இதெல்லாம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த டைமிங்க்கு ஏற்றாப்புல அலோகேட் பண்ணணும். ஏன்னா டைமிங் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. அலைன்மெண்ட் வித் ப்ரொடக்ஷனோட வந்து அலைன்மெண்ட் பண்ணிக்கணும். கோஆர்டினேட் வித் ப்ரொடியூசர், எடிட்டர், கேமரா க்ரூஸ் டு என்ஷூர் ஸ்மூத் எக்ஸிக்யூஷன். ஒரு ஆங்கர் வந்து முன்னாடி போய் பேசுகிறாங்க அப்படின்னா முன்னாடியே வந்து இவங்க எல்லாமே சேர்ந்து பேசிடணும். ப்ரொடியூசர், எடிட்டர், கேமரா க்ரூஸ் டு ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்டென்ஷன்ஸ்க்கு வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து பேசிட்டாங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன் அப்படின்னா இவங்கெல்லாம் சேர்ந்து பேசுகிறப்போ இந்த ஆங்கிள் இருந்து தான் எடுக்க போகிறேன் கேமராமேன், ஸோ கேமரா வந்து இப்படி பேஸ் பண்ணி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அவங்க வாய்ஸ் மாடுலேஷனை வந்து சொல்லிடுவாங்க. அண்ட் எடிட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எடிட்டிங்கில் என்னென்னலாம் அவங்களால பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து அவங்க இவங்ககிட்ட சொல்லிட்டாங்கன்னா அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்மளோட ஆங்கர் வந்து பேச ஆரம்பிக்கலாம். ஸோ ப்ரொடியூசர் தான் வந்து அந்த கண்டென்ட்டே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு இது எல்லாமே வந்து எப்போ போடணும், எப்போ வந்து அவங்க ஸ்பான்சர்ஷிப்பை வந்து அவங்க சொல்லணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ப்ரொடியூசர் கையில் இருக்குது. ஸோ ப்ரொடியூசர் தான் அதற்கான வேலையெல்லாம் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. Mastering TV newscast writing inclusion involves understanding both storytelling and medium technical demands. ஒரு மாஸ்டரிங்கான டிவி நியூஸ்காஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி டெல்லிங்கும் இருக்கும், அதே நேரத்தில் வந்து ஒரு டெக்னிக்கல் டிமாண்டையும் நம்ம வந்து சேர்த்து கொடுப்பாங்க. ஆல் வெல் கிராஃப்டட் ஸ்கிரிப்ட் கேன் இன்ஃபார்ம், எங்கேஜ் அண்ட் லீவ் லாஸ்ட் இம்ப்ரெஷன் ஆன் வியூவர்ஸ். ஒரு கிராஃப்டை வந்து ஒரு வெல் கிராஃப்டான ஸ்கிரிப்ட் வந்து எழுதுகிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு எங்கேஜிங்காக வச்சுருப்பாங்க. ஆடியன்ஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுப்பாங்க, அதே சேம் டைமில் வந்து அவங்கள எங்கேஜிங்காகவும் வச்சுருப்பாங்க. அண்ட் அந்த நியூஸோ இல்லை அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு லாஸ்டிங்கான இம்ப்ரெஷனும் இருக்கும் அந்த வியூவர்ஸ்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வந்து ஒரு நியூஸ் ஸ்ட்ரக்சர்னா எப்படி இருக்கும், ஒரு டெலிவிஷனில் வந்து நியூஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா எப்படி இருக்கும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் அதுக்கான டிப்ஸ் எல்லாமே பார்த்தோம், ஒரு கீ ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தோம். கிளாரிட்டி அண்ட் சிம்பிளிசிட்டி சொல்ல நோட்ஸ் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு புரிகிற மாதிரி ஹின்ஸாவது எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளாரிட்டி அண்ட் சிம்பிளிசிட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அண்ட் தென் கான்செப்ட்னா என்னென்னு பார்த்தோம். கிளியராக சிம்பிளாக இருக்கணும், அதான் கிளாரிட்டி அண்ட் சிம்பிளிசிட்டி. நெக்ஸ்ட்டு கான்செப்ட் என்கேஜ்மெண்ட், ஆடியன்ஸை வந்து நம்மளோட சேனல் பார்க்குற அளவுக்கு உங்களை என்கேஜிங்காக வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அக்யூரசி அண்ட் அப்ஜெக்டிவிட்டி, நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்ட் செக்கிங் இருக்கணும். விஷுவல் அலைன்மெண்ட்டு, விஷுவல் நம்ம பார்க்குறப்பவும் வந்து அங்கங்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஸோ ஒரு விஷுவல் அலைன்மெண்ட்ஸுக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு கிராஃபிக்கல் எடிட்டிங் எல்லாமே வந்து நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்லைனாக தீசஸ் வந்து என்ன எப்படி ஹெட்லைன் வந்து எப்படி இருக்கணும்னா மக்களை வந்து அப்படியே கிராப் பண்ணுற மாதிரி ஒரு அட்ராக்டிவாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லீடு. அடுத்தது பாடி ஆஃப் ஸ்ட்ரக்சரில் வந்து ஒரு என்னென்னா இன்வெர்ட்டட் பிரமிட் ஸ்ட்ரக்சரில் தான் வந்து அவங்க நம்மளோட ஸ்டோரியை வந்து நியூஸை வந்து நம்ம சொல்லணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் கோட்ஸாக சவுண்ட் பீட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ப்ரீஃப் மொத்தத்தில் கன்க்ளூஷனில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சம்மரி வந்து ப்ரீஃபாக இருக்கணும் அண்ட் ஃபார்வர்ட் லுக்கிங்கான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆங்கருக்கான ஸ்கிரிப்ட் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ரைட்டிங் ஃபார் இயர்ஸ்க்காக தான் ஃபஸ்ட்டு எழுதணும் அண்ட் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் விஷுவல் அண்ட் கிராஃபிக்ஸ் வந்து அதில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. ப்ரொனன்சியேஷன் வந்து ஒரு வைட்டலான ரோல் வந்து இதில் ப்ளே பண்ணுது அண்ட் ட்ரான்ஸ்கிரிப்ஷனும் கூட.
நெக்ஸ்ட்டு ஒரு ஆங்கருக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். எப்படி ஒரு பிரிவிட்டியையும், ஒரு டீட்டெயிலையும் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அத வந்து பேலன்ஸ் பண்ணி அவங்க கொண்டு போணும். அவங்க குடுத்துருக்க டைமிங்குள்ள எல்லா கன்டென்ட்டையும் சொல்லி முடிக்கணும். அண்ட் அதே டைமிங்கில வந்து எல்லாருமே அலைன்மென்ட் வித் ப்ரொடக்ஷனோட வந்து எல்லாருமே சேர்ந்து அலைன்மெண்ட்டா இருக்கணும். இதெல்லாம் பண்ணாங்கன்னா தான் ஒரு மாஸ்டரிங் டிவி ஷோ அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் காஸ்ட் வந்து ஆகும். அண்ட் அதே நேரத்தில வந்து நம்மளோட டெக்னிக்கல் டிமாண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. ஆடியன்ஸையும் வந்து எங்கேஜிங் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. இவ்வளோதான் சம்மரி. அண்ட் சம்மரி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சம்மரியில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.